வணக்கம் விருச்சிக ராசியினரே, நான் உங்கள் ராசிபலன் வழிகாட்டி. இன்று ஆகஸ்ட் 2026 மாதத்தின் முழு ராசிபலனை உங்களுடன் பகிர்கிறேன். முதலில் இந்த மாதத்தின் பொது சூழலை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் உங்கள் மனநிலைக்கு புதிய உற்சாகம் மற்றும் மாற்றங்களை கொண்டு வரும், குறிப்பாக வேலை மற்றும் நிதி விஷயங்களில். இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம். ஆகையால் நீல நிறம் கொண்ட ஆடைகள் அல்லது அணிகலன்களை அணியுவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இப்போது வாரமாக பார்க்கலாம். முதல் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நீங்கள் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க சிறந்த நேரம். குறிப்பாக 3ஆம் தேதி சந்திப்புகள் மற்றும் கூட்டங்கள் வெற்றியடையும். உங்கள் யோசனைகள் மேலாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். இந்த வாரம் வேலைப்பளுவை சிறிது அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் உடல் நலத்தை கவனிக்க மறக்க வேண்டாம். காலை நேரத்தில் சிறிய யோகா அல்லது நடைப்பயிற்சி உங்கள் ஆற்றலை உயர்த்தும். அடுத்து 2ஆம் வாரம் ஆகஸ்ட் 8 முதல் 14 வரை காதல் வாழ்க்கையில் சிறிய சவால்கள் தோன்றலாம். 8ஆம் தேதி உங்கள் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அமைதியாக பேசினால் எல்லாம் சரியாகும். இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், இது உறவை வலுப்படுத்தும். 14ஆம் தேதி உங்கள் உடல்நல பரிசோதனை செய்ய சிறந்த நாள், குறிப்பாக இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் நிலைமைகளை சரிபார்க்கவும். இந்த நாளில் அதிக நீர் குடித்து, பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது 3ஆம் வாரம் ஆகஸ்ட் 15 முதல் 21 வரை வேலைப்பகுதியில் முன்னேற்றம் காணப்படும். 19ஆம் தேதி முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அல்லது திட்டம் முடிவடையும், இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்தி புதிய யோசனைகளை முன்வைக்கவும். மேலாளர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள். காதல் பகுதியில் 21ஆம் தேதி சிறிய சிரமம் இருக்கலாம், ஆனால் அது தற்காலிகம். உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் போது புரிதல் அதிகரிக்கும். அடுத்து 4ஆம் வாரம் ஆகஸ்ட் 22 முதல் 31 வரை நிதி விஷயங்களில் சிறிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். 25ஆம் தேதி சிறிய முதலீடு அல்லது சேமிப்பு திட்டம் நல்ல லாபம் தரும். ஆகையால் இந்த தேதியை தவறவிடாதீர்கள். இந்த வாரம் அதிக செலவுகளை தவிர்த்து தேவையற்ற வாங்குதல்களை குறைக்க முயலுங்கள். வேலைப்பகுதியில் புதிய திட்டங்களை தொடங்க வேண்டாம், ஏனெனில் தற்போதைய திட்டங்களை முடிக்க கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் குறித்து முழு மாதமும் சமநிலையான உணவு மற்றும் போதுமான உறக்கம் முக்கியம். குறிப்பாக 28ஆம் தேதி உங்கள் உடல் எடை மற்றும் மெட்டபாலிசம் நிலைமைகளை மீண்டும் மதிப்பிடுங்கள், தேவையானால் டாக்டரின் ஆலோசனை பெறுங்கள். இப்போது ஒவ்வொரு பகுதியையும் சிறிது விரிவாக பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில். இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் பலன் தரும், ஆனால் அதற்காக சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். 5, 12, 19 ஆகிய தேதிகளில் முக்கிய வாய்ப்புகள் வரும். குறிப்பாக 5ஆம் தேதி புதிய திட்டம் தொடங்கலாம். 12ஆம் தேதி உங்கள் கடின உழைப்பு மதிப்பிடப்படும். 19ஆம் தேதி உங்கள் முயற்சியின் விளைவு தெளிவாகும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த உங்கள் இலக்குகளை தெளிவாக எழுதுங்கள், தினசரி சிறிய படிகள் எடுத்து முன்னேறுங்கள். கூட்டங்களில் பேசும்போது உங்கள் கருத்துக்களை தெளிவாக, சுருக்கமாக வழங்குங்கள், இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். காதல் மற்றும் உறவுகள். இந்த மாதம் உங்கள் உணர்ச்சிகள் மாறுபடும். சில நாட்களில் நீங்கள் அதிக உணர்ச்சியுடன் இருப்பீர்கள், சில நாட்களில் அமைதியாக இருப்பீர்கள். 8ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி சிறப்பாக கவனிக்க வேண்டும், ஏனெனில் இந்த நாட்களில் உங்கள் துணையுடன் உரையாடல் முக்கியம். அவர்களின் தேவைகளை கேட்டு உங்கள் உணர்வுகளை நியாயமாக பகிர்ந்தால் உறவு மேலும் வலுவாகும். தனியாக இருக்கும் விருச்சிகங்களுக்கு இந்த மாதம் புதிய சந்திப்புகள் ஏற்படும், குறிப்பாக 15ஆம் தேதி ஒரு சமூக நிகழ்வில். அங்கு உங்கள் ஆர்வங்களை பகிர்ந்து புதிய நண்பர்களை உருவாக்கலாம். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்கள் உடல் நலத்தில் சிறிய மாற்றங்கள் காணப்படும். 14ஆம் தேதி முழுமையான உடல்நல பரிசோதனை செய்யுங்கள், இது எதிர்கால பிரச்சினைகளை தடுக்கும். தினசரி 30 நிமிட நடை, யோகா அல்லது தியானம் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தும். நீர் அதிகம் குடிக்கவும், அதிக உப்பை தவிர்க்கவும். 28ஆம் தேதி உங்கள் உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் நிலைமைகளை மீண்டும் மதிப்பிடுங்கள், தேவையெனில் டாக்டரின் ஆலோசனை பெறுங்கள். நிதி மற்றும் செல்வம். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமைகள் நிலையானவை, ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 25ஆம் தேதி சிறிய முதலீடு அல்லது சேமிப்பு திட்டம் நல்ல லாபம் தரும், ஆகையால் இந்த தேதியை கவனியுங்கள். அதிக செலவுகளை தவிர்த்து தேவையற்ற வாங்குதல்களை குறைக்க முயலுங்கள். மாத இறுதியில் 30ஆம் தேதி உங்கள் மாதாந்திர பட்-ஐ மற. தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.